ஹே இருக்குது கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? அக்கா அது சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுது. அவளால் குழந்தை பெற்றுக்க முடியலன்ற காரணத்துக்காக புருஷங்காரன் டிவோர்ஸ் பண்ணிடுறான். அப்போ அதே நேரத்துக்கு டிவோர்ஸ் ஆகிட்டு அவள் வந்துட்டு அந்த ஊரை விட்டே போயிடுறா, தனியாக வாழணும்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துக்கு அவளுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு குழந்தைய தேடி வரும்போது ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயினையும் சேர்த்தே தூக்கிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி காதல் வந்தது, ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற தான் ஸ்டோரி. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க, அதையும் ஒரு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னொரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ பெருசாக வந்துட்டு கமெண்ட் எல்லாம் டைப் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரே ஒரு ஆர்டின் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு டிவோர்ஸ் ஆகுது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஒன்றும் ஆகலை. அதுக்குள்ளேயே வந்துட்டு புருஷங்காரன் ஹீரோயினோட மெடிக்கல் ரெக்கார்டை பார்த்துட்டு, உனக்கு பிள்ளையே பிறக்காது, அதனால தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு வாரிசு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினால் அதுக்கு மறுப்பு சொல்லவே முடியல. என்னதான் இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே இந்த மாதிரி அவன் யோசித்ததுக்கு அப்புறமா இவன் கூட வாழ்ந்தா என்ன வாழாட்டி என்ன அப்படின்றது தான் வந்து ஹீரோயின் யோசிச்சுட்டு அவன் கேட்ட டிவோர்ஸை உடனே கொடுத்துட்றா. இவனை பங்குக்கு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இதை பாரு, என்ன மன்னிச்சிடு, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, எங்க அப்பா அம்மா வந்துட்டு வாரிசு வேணும்னு ரொம்ப வந்து என்னை ஃபோர்ஸ் பண்றாங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என்னை தப்பா நினைச்சுக்காத அப்படின்னும் போது, அடே நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன், இந்த விலக குந்தெல்லாம் என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் அங்கேருந்து நகர்ந்த உடனே அம்மாக்காரிக்கு ஃபோன் பண்ணுறா. அம்மா டிவோர்ஸ் முடிஞ்சிருச்சுமா அப்படின்னும் போது பக்கத்துலேயே இன்னொருத்தி இருக்கா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா, புருஷங்காரன் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் போல, அங்கே கூட வேலை செய்கிற பொண்ணு தான். அவளை தான் வந்துட்டு இவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. இப்போ தான் அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஆமாண்டா நல்ல வேலை சீக்கிரமாக நீ வந்துட்டு டிவோர்ஸை வாங்கிட்ட, இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு, உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைனா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவனோட செக்ரட்டரி அவன் ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டான். இதுக்கு எதுக்குடா இந்த சீன் எல்லாம் போட்டிருந்த இப்போ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். அதோட ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அந்த அந்த இடத்துல இருக்க பிடிக்கல, அதாவது அந்த ஊர்ல இருக்க பிடிக்கல. ஸோ வந்து அவ ஒரு கிராமத்து சைடில் வீடை வாடகைக்கு எடுத்துட்டு அங்கே வந்து கொஞ்ச நாள் தனியாக தங்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. இவளுக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அங்கே போய் இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு இவளை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதனால அதையும் அவள் போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு குழந்தை ரொம்ப அழற சவுண்டு கேட்குது. பார்த்தா அங்க ஒரு கூடையில ஒரு குழந்தைய வச்சுட்டு போயிருக்காங்க யாரோ. அந்த குழந்தை கூடைக்குள்ளேயே வந்துட்டு ஒரு லெட்டரும் விட்டுருக்காங்க, இந்த குழந்தை யாருக்கும் வேண்டாம், அதனால வந்துட்டு நீங்க எடுத்து வளர்த்தாலும் ஓகே, இல்ல அனாதை ஆசிரமத்துல சேர்த்தாலும் ஓகே அப்படின்னு போட்டிருக்கு. இவளுக்கு தான் குழந்தைய பிறக்காது இல்லையா, அந்த ஒரு ஃபீல்ல வந்து ஹீரோயின் என்ன பண்றேன்னா, இந்த குழந்தைய எங்கேயும் கொடுக்க வேணாம், யாருக்கும் வந்துட்டு நம்ம குழந்தை இருக்கா இல்லையான்னு இந்த ஊர்ல தெரியாது, நம்மளே இந்த குழந்தைய வளர்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வரா. ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, இதை பாருடி, நீ வந்து அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கோ, இல்லை அப்படின்னா லீகலாக பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறம் என்னைக்குன்னா பேரண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா உங்ககிட்ட பிரித்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோயினும் வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறா. அப்படியே வந்து 2 வருஷம் போகுது. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவே அந்த குழந்தை கூட இருக்கா. அப்போ ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, அவளோட பையன் பண்ண தப்ப வந்து இந்த குட்டி பையன் தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பழி போட்டு இந்த பையனை வந்து ரொம்ப மோசமாக திட்டிக்கிட்டு இருக்கா குட்டி பையனை. ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னும் போது, ஏன் பேசக்கூடாது, இவனுக்கு அப்பன் பேர் கூட தெரியாது, அப்பன் பேர் தெரியாத குழந்தைய என்ன வேணால் பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தயவு செஞ்சு நானே மன்னிப்பு கேட்குறேன், இந்த விஷயத்தை இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. இப்போதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோவோட பேர் வந்து குச்சி. இவன் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அது வந்துட்டு நம்ம மாற்று கருத்தே கிடையாது, அப்படி தான் இருப்பாங்க ஹீரோஸ்னாவே இல்லையா. அந்த மாதிரி அந்த சிஇஓக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் உங்களோட குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு லேடி, அதுவும் அவங்க சிங்கிள் தான், அவங்க தான் வந்து 2 வருஷமாக குழந்தைய நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது உடனே நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு கிளம்புறான்.
இந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்கா இல்லையா, அவள் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு பையன்கிட்ட அடே மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதடா, ஏதோ இங்கே வந்துட்டு சாட்சிக்கு ஆள் இல்லைன்றதுக்காக அந்த பிள்ளை மேலே பழிய போட்டுட்டோம், நீ இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த நேரத்துக்கு ஹீரோயினோட வீட்டு வாசலில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான காருங்கெல்லாம் வந்து நிற்குதா. என்னது இது, இவ வீட்டுக்கு இன்னத்துக்கு இவ்வளோ அளவுக்கு காருங்க வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா அந்த பொம்பளை. என்னடா இது, இவ்வளோ பேர் கோட்டு சூட்டை போட்டுன்னு வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு ஹீரோயின் பதறி போயிடுறா. அப்போ தான் வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், மேடம் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்க குழந்தை சாரோடது தான், சார் வந்து இங்கே சைனாலேயே 2வது பெரிய பணக்காரர் அப்படி இப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே மனசே வருத்தமாயிடுது. ஐயோ 2 வருஷமாக என் பிள்ளையா இப்படி வளர்த்தனே, அந்த பிள்ளையோட அப்பன் ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. குழந்தையாவே ஓடி வந்து ஹீரோ பக்கத்தில் நின்றுக்கிறான். அப்போ வந்துட்டு உடனே வந்து செக்ரட்டரி என்ன சொல்கிறான்னா, மேடம் இதில் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ வருஷம் வந்து எவ்வளோ செலவாயிருக்குமோ அதுக்கான காசு, உங்களுக்கு இழப்பீடு அது இதுன்னு சொல்லிட்டு ஏக்கச்சக்கமான காசு இருக்குது, வச்சுக்கோங்க மேடம், நாங்கள் குழந்தைய கொண்டு போகிறோம், அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ ரிப்போர்ட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதை பார், இதுக்கு மேலேயும் நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதையும் எடுத்துக்கோ, இதில் 3 மில்லியன் இருக்குது இந்த கார்டில் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு நான் 2 வருஷமாக இப்படி வளர்த்த பிள்ளைய காசுக்காக விற்பனாடான்ற மாதிரி பார்க்குறா. குழந்தைங்க அம்மா விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத யாரு கூடயும் போகாதுங்க இல்லையா, அந்த மாதிரி தான் குழந்தையும் வந்து ஹீரோயினோட காலை பிடிச்சிக்கிட்டு ஒரே அழறான். உடனே வந்துட்டு ஹீரோக்கு பார்க்கும்போது இவன் இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான் போல இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் மைண்டுக்குள்ளே ஓடுது. அடே பெருசை நான் தூக்குறேன், சிறுசை நீ தூக்குடா, பெருசை தூக்குனா சிறுசு தானா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன அலேக்கா தூக்கிக்கிட்டு போகிறான். அடே விடுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. எல்லாரும் கும்பல் சேர்ந்து நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஏன் புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் யாரும் பார்த்தது இல்லையா, போங்க எல்லாரும் ஒத்தி அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா யாருன்னா பிரச்சனை பண்ண போகிறாங்கன்றதுக்காக. இந்த பார், நீயாவே சைலண்டாக என் கூட வந்துரு, ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் அப்படியே சைலண்ட் ஆகிடுறா. ஊருக்கு வந்த உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா இவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். இந்த மாதிரி ஹீரோயின் வந்து இங்கே படித்தா, அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டதுக்கு அப்புறமா டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அது இதுன்னு அவளை பற்றின எல்லா டீட்டெயிலுமே ஹீரோவுக்கு தெரியுது. எப்படி நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னும் போது, நான் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான். அப்போ உடனே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வேலைக்கு கூட எதுவும் போகாமல் 2 வருஷம் குழந்தை எப்படி வளர்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் ஹீரோயின் சொல்கிறா, இல்லை என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இழப்பீடு கொடுத்தா எனக்கு டிவோர்ஸ் பண்ணும்போது என்னால் அவ்வளோ சின்ன குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போக முடியல, அதை வச்சு தான் நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. இதை பார், உனக்கு நான் ஒரு நல்ல ஆஃபர் கொடுக்குறேன், என் குழந்தை வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டே என் கூட இருக்க ஆரம்பிக்கிற வரைக்குமோ நீ இருந்து கூடிய அவனை வளர், அதுக்கு உனக்கு என்ன அளவுக்கு செட்டில்மெண்ட் வேணுமோ அதை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இவளை பொறுத்த வரைக்கும் குழந்தைய விட்டு இப்போ பிரியாமல் இருந்தால் போதும், குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குது, அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் நினைக்கிறா. ஏன்னா இவ இல்லாமல் ஒரு நாள் கூட குழந்தை இருந்தது கிடையாது. ஏங்கி ரொம்ப அழுது உடம்புக்கு எதுனா வந்துருச்சுன்னா அவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டுமே சைன் பண்றேன்னு சொல்லிடுறா. குழந்தை எப்படி அங்க இருந்தது, எப்படி வந்து குழந்தை மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது இப்பதான் அவன் என்ன சொல்றான்னா, என்னோட ஒய்ஃப் வந்து குழந்தை பிறக்கும் போதே வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்லயே செத்து போயிட்டா, அதுக்கப்புறமா வந்து ஒரு நானி தான் குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க சரியா பாத்துக்கலன்னு சொல்லி நான் கோவப்பட்டு 2 வாட்டி திட்டேன், அதனால அவங்க குழந்தைய எடுத்துட்டு போய் எங்கேயோ போட்டுட்டு அவங்கள ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் அது நம்புற மாதிரி தான் இருக்கு, அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு தோணுது. ஹீரோயினுக்கு ஒரு ரூமையே அந்த இடத்துலயே கொடுத்துட்றாங்க. அவ வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்குள்ளேயே வந்து குழந்தை பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்து வேக வேகமாக பார்க்குறா. அப்புறம் தான் தெரியுது குளிப்பாட்டிட்டு ஈரமாகவே வந்து ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு இருக்காங்க, ஒழுங்காக உடம்பு துடைக்காம. குழந்தைக்கு ஃபீவரே வந்துடுச்சு. பிடிச்சி செம்ம திட்டுறா, குழந்தைய கூட உங்களுக்கு பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டு மனசு விட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு எல்லாத்தையுமே சாப்பிடுவான், அவனுக்கு எல்லாமே நான் சாப்பிட கொடுத்து பழக்கியிருக்கேன், ஆனால் இவனுக்கு வேர்க்கடலைன்னா அலர்ஜி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்து அழுதே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு பயங்கர ஆச்சரியம், நம்ம புள்ளி மேலே இவ ஏன் இவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். குழந்தையோட மெடிக்கல் ரெக்கார்டு வந்துட்டு ஃபில் பண்ண சொன்னாங்க, நான் போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழுந்து ஹீரோயின் வெளியில் போகிறா.
பார்த்தா எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு 8 மாதம் 9 மாதம் குழந்தையோடு நின்றுக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகியே வந்துட்டு 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே வந்துட்டு இவ்வளோ பெரிய குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவள் பெருசாக எதுவும் அதை பற்றி கேட்டுக்கல. நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இவன் வழிறான். அப்புறம் தான் செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரா. அங்கே வந்த உடனே அவள், ஓ நீயா அப்படின்னு சொல்லி பேசுகிறா. ஹீரோயின், அப்போனா நீங்கள் 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்குள்ள ஆல்ரெடி நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போதான் ஹீரோயினுக்கே புரிய வருது. இதை பாரு, உனக்கு புள்ள பிறக்காதுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இவங்க வீட்டில் உன்னை தூக்கியே போட்டுட்டாங்க, அதையே மறந்துட்டியா என்ன? எப்படி இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உனக்குன்னு ஒரு லைஃப் அமைய போகிறதில்ல, உன் கூட வந்து எவனும் நிற்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் உனக்கு புள்ளையும் பிறக்காது, அது தெரிஞ்சால் எவனுமே வரமாட்டான். தயவு செஞ்சு என் புருஷனை வளைச்சி போட்டுட்டு என் பிள்ளையும் வந்துட்டு நீ லவ்ட்டிக்கலான்னு மட்டும் பார்க்காத அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட மேனிக்காக பேசிக்கிட்டு இருக்கா. என்ன பேபி இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன், இவ்வளோ நேரம் வரல, நான் வந்துட்டு நீ இல்லாமல் இருக்க மாட்டேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சீக்கிரமே அப்படின்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ டக்குன்னு வந்து இவங்களுக்கு செம்ம ஷாக், யாரா இவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்து பார்த்தா கட்டிட்டு இருக்க வாட்ச் அது இதுன்னு எல்லாமே வந்து லக்ஸரியான பிராண்டாக இருக்குது. இவ பார்க்குறா, இதெல்லாம் உண்மையா இருக்குமா இல்லை போலியா இருக்குமா அப்படின்னு. நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது பார்த்தா தெரியலையா, நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கிறான். என்னது பாய் ஃப்ரெண்டா? இவளுக்கு புள்ள கூட பிறக்காது, அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்றான். குழந்தை பிறக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவளை வந்து தூக்கி அடிக்கிற மாதிரி கேவலமான ஆளெல்லாம் நான் இல்லைம்மா, அதெல்லாம் வந்துட்டு உன் புருஷனா இருப்பான், அவன்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசு. அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் ஆனதுக்கும் உன்னோட குழந்தை சைஸுக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே போலியே, டிவோர்ஸுக்கு முன்னாடியே நீ ப்ரெக்னென்ட் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன், நீ ஒழுக்கத்தெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேவலப்படுத்திடுறான். இங்கே இருந்தால் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். இவளுக்கு செம்ம கடுப்பு. உடனே அவளோட புருஷங்கார, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் இப்போ அவளை பார்த்த உடனே மயங்கிட்டியா என்ன, மறுபடியும் அவ கூட போய் ஜாயிண்ட் அடிச்சிடலான்னு பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிச்சிடுறா. நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு எந்த ரூம்லேருந்து வந்தாங்களோ அந்த ரூமை எட்டி பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு அது விஐபி ரூமாக இருக்குது, ப்ளஸ் அதே நேரத்துக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது. ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவனை பிடிச்சிட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. இப்போ தான் ஹீரோ வந்து ஹீரோயினை செம்மையாக கலாச்சிக்கிட்டு இருக்கான். உனக்கு வந்துட்டு டேஸ்டே சரியில்லை, அதனால தான் இந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அது மட்டும் இல்லை, நீ சிரிக்கும் போது தான் கொஞ்சமாச்சும் பார்க்க முடியுது, நீ அழுதினா பார்க்கறதுக்கே சகிக்கலை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் வேற அடிக்கிறான் அவளை. அவளுக்கே டே யாரா நீ அப்படின்ற மாதிரி கடி ஆகுது. குழந்தைக்கு எப்படி பாலெல்லாம் கலக்கணும் அப்படின்னு சொல்லி இவனும் கற்றுக்கணும் இல்லையா, அதனால வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் செய்கிறான், ஆனால் எதுவும் வேலைங்களை எல்லாமே சொதப்புது. ஒரு வழியாக அதிகமாக தண்ணியை ஊற்றி அவனும் வந்துட்டு பவுடரை போட்டு குளுக்குறான். பார்த்தா மூடி எகிரி போய் ஹீரோயின் மேலே விழுது. ஹீரோயினை பயந்துடுறா, எங்கள் குழந்தைக்கு அடிபட்டுருமோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளே வந்துட்டு இவ்வளோதான் தண்ணி ஊற்றணும், இவ்வளோதான் பவுடர் போடணும், இவ்வளோதான் டெம்பரேச்சர் இருக்கணும், டெம்பரேச்சரை செக் பண்ணாமல் கொடுக்கவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்குறான். ஹீரோ இதெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோயின் வந்துட்டு குழந்தைய விட்டு விலகி போக வேண்டியிருக்கும் இல்லையா, அதை நினச்சி இப்போவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கேன், எனக்கு இங்கே சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே என்னோடய திங்ஸ் எல்லாம் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரணும், நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் கூட வேணா ஆள் அனுப்புகிறேனே அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் கிளம்புறா. ஹீரோ உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான், டே கொஞ்ச நேரம் தூங்குடா, தயவு செஞ்சு தூங்குடா அப்படின்னு. ஆனால் அந்த பையனா கேட்குற மாதிரி இல்லை, அம்மா வேணும்னு கதறி கதறி அழுகுறான், வாந்தி எடுக்கிறான். இவனுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை, ஐயோ இது எப்படா துடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வாந்தி வருது. அவன் வாந்தி எடுக்கிறத பார்த்து நாங்கள் இருந்து கிளம்பி ஒரு 1/4 hour ஆயிருக்காது. அதுக்குள்ளேயே வந்து இவனால் கொஞ்சமும் அவனை சமாளிக்க முடியல. அந்த பால் டப்பா இருந்தது இல்லையா, அந்த பால் பவுடர் பூராத்தையும் கீழே கொட்டி அதை எல்லாத்தையும் எடுத்து ஹீரோ மேலே பூசி ஒரு வழி பண்ணிடுறான். ஹீரோவை பார்த்து பயங்கர சிரிப்பு, பேச்சாயா பேசின மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு நல்ல அவஸ்தைப்படு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த ஆளும் கிளம்பி போயிட்டான். அட பாவி துரோகி, உனக்கு இந்த மாதம் சேலரியே கிடையாதுரா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான்.
இங்க ஹீரோயின் வந்து போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, ஹீரோயினுக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த வீட்டில் வந்து புருஷங்காரன் அதான் எக்ஸ் ஹஸ்பண்டும் அவனோட ஃபேமிலியும் வந்து தங்கியிருக்காங்க. இந்த வீடு எப்படி அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றா இருக்கும் போது 2 பேரும் ஷேர் பண்ணி வாங்கியிருக்காங்க. டிவோர்ஸ் அப்போ வந்து இவளுக்கு அதை எழுதி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இவளுக்கே தெரியாமல் இங்கே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது இந்த விஷயம். கடுப்பாயி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றா. நான் வந்து என் வீட்டில் இல்லை, அதுக்குள்ளே வீட்டு பூட்டை உடச்சி உள்ளே வந்து ஒரு ஃபேமிலியே தங்கியிருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆகுது. எக்ஸ் ஹஸ்பண்டை வந்து போலீஸும் ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சிடறாங்க. அவன் வந்த உடனேயே வந்துட்டு போலீஸ் எதனால நீங்கள் வந்துட்டு உங்கள் எக்ஸ் ஒய்ஃபோட இடத்துல இருக்கீங்க, இது ரொம்ப தப்பான விஷயம், கோர்ட்டே வந்துட்டு ஆர்டர் கொடுத்துடுச்சு, நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது ரொம்ப தப்பு, இது லீகலி வந்துட்டு அவங்க உங்களை மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இவன் உடனே எதுக்காக நீ இப்படி பண்ணுற, இது நம்ம பிரச்சனையை நமக்குள்ளே பேசி தீர்த்துருந்துருக்கலாம் இல்லையா, நீ எதுக்கு போலீஸ்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படி இப்படின்னு இவன் கேட்குறான். ஹீரோயின் இது என்னோட வீடு, நீ என்கிட்ட ஒரு பர்மிஷன் கூட கேட்காம எப்படா இங்கே வந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அந்த நேரம்னு பார்த்து அம்மாக்காரியும் பொண்டாட்டிக்காரியும் வராங்க. 2 பேருமே வந்த உடனே எப்பயுமே ஹீரோயினை தானே வந்து அந்த பொம்பளை தப்பாகவே பேசும், இப்போவும் அதே வேலையை தான் பண்ணுது. இந்த பேர் உனக்குன்னு வந்துட்டு ஒரு குழந்தை பெற்றுக்க கூட துப்பு இல்லை, உனக்கு எதுக்கு என் பிள்ளை சம்பாதியத்தில் வாங்கின வீடு அப்படி இப்படின்னு பேசும்போது இதில் உங்கள் பிள்ளையோட சம்பாதியம் மட்டும் இல்லை ஏன் சம்பாதியம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது, நீ வந்து கல்யாணம் பண்ணி 2 வருஷம் என் பிள்ளை கூட வீணாக வேஸ்ட் பண்ண, அந்த 2 வருஷத்தில் உனக்கு பிள்ளை பேத்து கொடுக்க கூட முடியல, அதுக்கு எதுக்கு நாங்கள் உனக்கு வீடெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2வது பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா மரியாதையாக வீட்டை எழுதி கொடுத்துட்டு கிளம்பு, ஏன்னா எங்களுக்கு குழந்தெல்லாம் இருக்குது, உனக்கு என்ன இருக்குது, உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இதை பாரு, கடைசியாக வந்துட்டு உன் நல்லதுக்காக நான் சொல்கிறேன், உனக்கு யாரும் கிடையாது, நீ தனியாக நின்று எங்ககிட்ட சண்டை போட முடியாது, நீ வந்துட்டு இந்த வீட்டை எங்ககிட்ட கொடுத்துட்டு நீயா போயிடு, அப்படி இல்லைனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அவளுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே எப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்க, அவளுக்கு நான் இருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாருங்கள், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், கோர்ட் ஆர்டரை நீங்கள் மதிக்கலை அப்படின்னா நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போடுவோம், கேஸ் போட்டோம் அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, 5 மில்லியன் அவளுக்கு வந்துட்டு இழப்பீடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னது 5 மில்லியன் அப்படியெல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா சரி ஓகே, இவ்வளோ நாளாக வந்துட்டு இவளுக்கே தெரியாமல் இவ வீட்டில் தங்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுக்கு 2 மில்லியன் கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து போயிடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக நான் கேஸ் போடுவேன் உங்க மேல அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான். பார்த்தா ஹீரோ வந்து வக்கீலோடையே வந்துட்டான். இவனுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு புரியாம ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாங்க, 5 மில்லியன் இல்லைன்னா இப்போ நீங்க கொடுத்தீங்கன்னா 2 மில்லியன் தான் அப்படின்னு சொல்ல போது இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. வாமா நீ உட்காரு, 3 நிமிஷம் இவங்களுக்கு டைம் கொடுப்போம், 3 நிமிஷத்துக்குள்ள இவங்க வந்துட்டு எந்த முடிவை எடுக்கலைன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றான். புருஷங்காரனால ஒன்றும் பண்ண முடியல. 2 மில்லியன் காசையும் கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி சைன் பண்ணிடுறாங்க. எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போதான் வந்துட்டு ஹீரோயின் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போதான் உடனே வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது புருஷங்காரன் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பேசிக்கிட்டே அவசரமாக வந்திருக்கான். என்னது போலீஸ் வந்துட்டாங்களா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் கெஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவசரத்தில் இவன் வரும்போது லாயரோட கார்லேயே வந்துட்டான் போல, அதனால இவங்க 2 பேரும் டாக்ஸி பிடிச்சி கிளம்புறாங்க. ஆமாம், இவன் ஏதோ ஒரு உதவாக்கிறதா போல, ஏதோ பெரிய பணக்காரனை பிடிச்சிட்டா மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு இவங்களுக்கு ஏளனமாக இருக்குது. ஆனால் எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமாக அவனுக்கு இது ஃபீல் ஆகுது. அதாவது இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எங்கேயோ மீட்டிங்லேயோ அதுலேயோ வந்து ஹீரோவை பார்த்துருக்கான் போல, இன்னும் கன்ஃபார்மாக அவனுக்கு தெரியல. வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, குட்டி பையன் செக்ரட்டரியை வச்சு செஞ்சுட்டு இருக்கான். பாவம் அவர் மூஞ்சி பூரா ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமே வந்து குழந்தைய பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் பழகிக்கோங்க அப்படின்னும் போது, ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் வேலைக்கு போக ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், என்னோடய லைஃப்பை நான் இதுக்கப்புறம் பார்த்துக்கணும் இல்லையா, என்னதான் இருந்தாலும் குழந்தை கொஞ்சம் இந்த இடத்தெல்லாம் பழகிற வரைக்கும் தானே நான் இங்கே இருக்க முடியும், அதுக்குள்ளே நானும் என்னோடய வேலையை தேடிக்கிட்டு என்னோடய பர்சனல் லைஃப்பை நான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுக்கு நீ இங்கேயே இருந்து குழந்தையே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லணும்னு தோணுது, ஆனால் அவனுக்கு சொல்ல முடியல.
நைட்டு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கான் தூங்கறதுக்கு முன்னாடி. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கூடியதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை தூங்க விடாமல் போகாத இங்கேயே இருன்னு ஒரே தொல்லை பண்ணுறான். வேற வழியே இல்லாமல் ரெண்டு பேருமே தயங்கிக்கிட்டே வந்து குழந்தைய நடுவில் படுக்க வச்சு படுத்துக்கிறாங்க. ஹீரோவும் நான் அவன் தூங்கின உடனே எழுந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஒத்துக்கிறா. காலையில் எழுந்து குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு மம்மி டேடி அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கையை கோத்துக்கிட்டு செம்மையா தூக்கம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ விடிஞ்சிருச்சா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது. நான் உடனே போகிறேன், நீங்கள் பாப்பாவை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ வரேன் அப்படின்னு சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம், அவன் வேறு யார் கூடயும் இருக்க மாட்டான், நீங்கள் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான், நீங்கள் இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அடடா அவள் கூட போயிருந்துருக்கலாமோ, இப்போ நம்மளால் அவள் கூடயும் போய் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறான். பார்த்தா ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு கால் மட்டும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு போல். இவங்களுக்கு இவன் இந்த ஊரில் தான் இருக்கான் அப்படின்னு தெரியாது. சொன்ன உடனே வந்துட்டான்னு ஒன்று அவங்களுக்கே ஆச்சரியம். எப்படிம்மா நீ இந்த இடத்துக்கு வந்த இத்தனை நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷம்தான் பட்டுட்டு இருக்காங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அம்மா எந்த நேரத்துக்கு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அதே நேரத்துக்கு ஹீரோ பார்த்தா குழந்தையும் ஆஃபீஸ்க்கே தூக்கின்னு வந்துட்டான் போல. ஐயோ என்னடா பாஸ் குழந்தையோட வராது திகுத்துப்புன்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இன்னும் குழந்தை எப்படி இருக்கான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோவும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா தான் இருக்கான், நான் கூடியே இருக்கேன் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. மீட்டிங்க்கு கிளைண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. பார்த்தா ஹீரோ குழந்தையோட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் என்னதான் நடக்குதுங்கன்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு குழந்தை வந்துட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இவங்க யாருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லார்கிட்டையும் ஐயோ புள்ள பெற்றவங்க தானே ஐயா நீங்களாம், ரெண்டு வச்சுருக்கீங்க, மூணு வச்சுன்னு இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு குழந்தை பிறந்து 8 வருஷம் ஆயிடுச்சு, 8 வயசு ஆயிடுச்சு, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறாங்க. குழந்தை அழைய நிறுத்த மாட்டான் அப்படின்னும் போது எப்போ தான் அவனுக்கு நீங்கள் டைப்பர் மாற்றினீங்க அப்படின்னும் போது இல்லையே காலையிலேருந்து இன்னும் மாற்றவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஐயோ தயவு செஞ்சு டைப்பரை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறா. பாவம் அந்த டைப்பர் 2-3 கிலோக்கு ஆயிடுச்சு போல இருக்கு. இவனுங்க மாற்றாமையே விட்டுட்டு இருக்காங்க இவ்வளோ நேரமா. இப்போதான் எல்லாம் கழட்டின பிறகு மூக்கெல்லாம் பொத்திக்கிறானுங்க. இதில் வேற ஹீரோ யோ யாருன்னா வாங்குங்கய்யா இதை அப்படின்னும் போது இருங்கய்யா எதுக்குயா கையெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கீங்க, இருங்க அதை அப்படியே வந்துட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம், பயங்கரமாக துர்நாத்தம் அடிக்குது அப்படி இப்படின்னு சின்ன குழந்தைக்கு இவனுங்க இவ்வளோ சீனை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நாங்கள்லாம் சாப்பிடும் போது தான் கக்கா வருது உச்சா வருதுன்னு இருக்கிற எல்லா பசங்களும் நம்ம உயிரை வாங்குவாங்க. என்ன பண்ண முடியும், அதையும் பண்ணிக்கிட்டு இதையும் பண்ண வேண்டியது தான். அப்படிதான் எங்கள் லைஃப் எல்லாம் போகும். ஒரு டைப்பரை மாற்றிட்டு தொடச்சி புது டைப்பர் போடுறதுக்குள்ளே இவங்க எல்லாம் அப்படியே உலக சாதனை பண்ண மாதிரி சாதிச்சுட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஃபோனை பார்த்து. ஆனால் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வந்துடுச்சு. இவளுக்கு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உன்னோட ஃப்ரெண்டு ஷென்லோ இருக்கா இல்லையா, அவள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தா உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டா அப்படின்னும் போது தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஒன்று ஞாபகம் வருது. அதாவது ஹீரோயினுக்கு லவ்வெல்லாம் கல்யாணம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போ அந்த காலேஜ் டைமில் இவ ஷென்லோ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் மேலே அவளுக்கு எப்பவுமே ஒரு பொறாமை இருக்கும் போல். அதனால இவளை பயங்கரமாக குடிக்க வச்சு ஏதோ ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கா. அந்த ரூமில் ஆல்ரெடி இன்னொருத்தன் போதையாக இருந்திருக்கான். அவங்க 2 பேருக்குள்ளேயும் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இதை ஹீரோயின் நினச்சி பார்க்கும்போது அவகிட்ட என் ஃபோன் நம்பர் கூட கொடுத்துடாதம்மா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறா. அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா குழந்தைகிட்ட நம்ம போய் உங்கள் அம்மாவை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த குழந்தைக்கு பயங்கர சந்தோஷம், போகலாம் உடனே போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஹீரோ கிட்டேருந்து ஃபோன் வந்தாவே ஹீரோயின் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறா. இவங்களுக்கு சந்தேகம் வந்து வலுவாகிக்கிட்டே போகுது. என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவள் பாட்டுட்டு ஓடுறா. இவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க ஏதோ இருக்குங்க சம்திங், கண்டிப்பாக எனக்கு வந்து தெரிஞ்சு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அப்படி இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடாதீங்க, ஹோட்டலில் ரூம் எடுத்துகிட்டு அங்கே வந்து தங்குங்க, நான் அங்கே வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காகவும் குழந்தைக்காகவும் ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த ஷென்லோ இருக்கா இல்லையா, அவள் ஹீரோயினை பார்க்குறா. பார்த்த உடனே அடியே என்னடி நீ அப்படியே இருக்க அப்படின்னு கேட்குறா.
உனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேனே, நான் வேணா வந்துட்டு யாருன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அவகிட்ட மூஞ்ச கொடுத்து பேசுறதுக்கு கூட விரும்பல. அவளை சுத்தமாகவே ஹீரோயினுக்கு பிடிக்கல. அப்போ தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க 2 பேரும் கசின்ஸா. அவனை பார்த்த உடனே நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறா. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு செம்ம ஷாக் ஆயிடுறான். இன்னும் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கூட அவளை பிடிக்கவே இல்லை. ஹீரோக்குமே பிடிக்காது போல இருக்கு. அவளை அதனால கண்டுக்கவே இல்லை. வா போலாம் அப்படின்னு போயிடுறாங்க. அதான் வந்துட்டு இவ ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குறா. ஹீரோ வந்துட்டு இவளை பிடிச்சி அடிச்சிருக்கான். மரியாதையா உண்மையை சொல்லு, நேற்று நைட்டு என் கூட எந்த பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லி. ஆக மொத்தம் ஹீரோவும் ஹீரோயினும் தான் ஃபர்ஸ்ட் ஒன்னா இருந்திருக்காங்க. அது எல்லாமே இவ பண்ண பிளான் தான். ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னும் போது நீ ஏதோ கிளாஸ்ல எனக்கு கலந்து கொடுத்த, அதோடு தான் நான் அந்த மாதிரி ஆயிட்டேன், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு நான் தெரியாது, உனக்கு போதையானதுக்கு நான் காரணம் இல்லை, ஆனால் உன் கூட இருந்த பொண்ணு வந்து ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. இவங்க 2 பேருமே எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, அந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே ஒன்றுமே புரியாமல் தலை சுற்றி போயிருக்கா. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு இனிமேல் அவகிட்ட நீ பேசவே பேசாத, அவள் நல்லவளே இல்லை அப்படின்னும் போது ஹீரோயின் எனக்கே அது தெரியும், அவள் உன்னோட கசினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் கசின் தான், எனக்கும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் டச்செல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினை ட்ராப் பண்ணுறதுக்காக டாக்ஸியில் வராங்க. அப்போ குழந்தை கூட ஹீரோயின் வந்து மாமி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா பார்த்துடுறாங்க. ஹீரோவும் பேசலாம் அப்படின்னு தான் ஆசைப்படுறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு 2 பேரையும் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா தயவுசெய்து கிளம்புங்க கிளம்புங்கன்னு அவங்க அம்மா பக்கத்தில் வர்றதுக்குள்ளேயே அனுப்பி வச்சிடுறா. அவங்களுக்கு அந்த குழந்தைய பார்த்ததுலேருந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏய் எதுக்குடி இப்படி துரத்தி அனுப்புனேன், தயவு செஞ்சு வந்து உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ வீட்டுக்காவது வர சொல்லு, அந்த குழந்தை கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இவங்க 3 பேருமே வந்து அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. செம்மையாக விளையாடி பயங்கரமாக ஊரை சுற்றி என்ஜாய் பண்ணுறாங்க. ஹீரோ பாட்டியோட பர்த்டே, அதுக்காக வந்துட்டு குழந்தைய மட்டும் கூட்டிகிட்டு வரான். அப்போ இவன் ஷென்லோவை கண்டுக்கவே மாட்டான். அப்போ ஷென்லோட அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ மொத்த கம்பெனியும் அவன் கையில் தாம்மா இருக்குது, தயவு செஞ்சு அவனை பகைச்சிக்காத, நீ எதனா தப்பு பண்ணியிருந்தீன்னா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டிக்கா குழந்தைய பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம். அப்போ தான் வந்து ஹீரோயினை பற்றி சொல்கிறான். அவள் தான் நல்லபடியாக 2 வருஷமாக குழந்தைய வளர்த்துட்டு இருந்தா அப்படின்னு. எதுக்குப்பா அவளை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அடுத்த வாட்டி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த ஷென்லோ இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா பாட்டிக்கிட்ட உட்காந்துக்கிட்ட, ஐயோ என் ஃப்ரெண்டு தான், அப்போ உங்களுக்கு தெரியுமே, நான் கூட இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சின்ன வயசில் அப்படி இப்படின்னு சொல்லி கதை விடுறா. ஹீரோ சைலண்ட்டாக இருக்கான், எதுவுமே பேசாமல். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தா நேராக ஹீரோ கிட்ட போகிறா. ஹீரோ கிட்ட போயிட்டு எல்லாம் ஏன் தப்பு தான், நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆக்சுவலாக வந்துட்டு அன்னைக்கு நைட்டு உன் கூட இருந்தது ப்ராஸ்டியூட் கிடையாது, ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்கிறா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணுது. பாட்டி நான் இந்த வாட்டி இப்போ உடனே கிளம்புறேன், ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இவனோட அம்மாவை கூட்டிகிட்டு தான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். ஹீரோவோட நம்பர்லேருந்து ஃபோன் வந்த உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா கிட்ட தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரகசியமாக அங்கேருந்து கீழே போகிறா. எதுக்கு இப்போ இப்படி சொல்லாமல் கொல்லாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது நான் என்ன பண்ணுறது, குழந்தை தான் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான், எனக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பாட்டி இந்த கிஃப்ட்டை உனக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெக்லஸை கொடுக்குறான். ஆக்சுவலாக வந்துட்டு இது பாட்டி கொடுக்கவே இல்லை, இவன் அதான் வாங்கிட்டு வந்திருக்கான், இதெல்லாம் என்னால் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. என்னாலையும் வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது, நான் என்ன பண்ணுறது, இதை நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா வேணும்னே அங்கே இறங்கி வந்துட்டு ஹீரோ கிட்டேயும் குழந்தைகிட்டையும் பேசுகிறாங்க. நாங்கள் இப்போ தான் டின்னர் சாப்பிட்டு போகிறோம், நீங்களும் வந்து எங்கள் கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடியே போயிடுது. ஹீரோயினுக்கு ஐயோ இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஹீரோ எனக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் இல்லை, வேலையும் இல்லை, நான் டின்னர் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே அவங்க அப்பாவை பார்க்க வந்த உடனே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவங்க அப்பா ஷாக்கில் இருக்கும்போது அவங்க அம்மா ஃப்ரெண்டு தாங்க அப்படின்னு அழுத்தி சொல்லும் போது ஐயோ வாப்பா சாப்பிட வாப்பா எங்கள் கூட அப்படின்னு அவரும் கூப்பிடுறாரு. அவங்க 2 பேருக்குமே நல்லாவே புரியுது, இருந்தாலும் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களாம். அவங்க அம்மாவும் உட்காந்துக்கிட்டு குழந்தைய பற்றி அவங்க அம்மாவை பற்றி அப்படின்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்து ஹீரோயின் கிட்ட சொன்ன எல்லா கதையும் சொல்கிறான். ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்து போகுது. இவன் என்னடா வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான், ஏன் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்மள அப்படின்ற மாதிரி இவ பார்க்குறா.
அதோட மறுநாள் தான் காட்டுறாங்க. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட வீட்டில் இருக்காங்க. ஹீரோயினுக்கு எப்படியாவது இப்போ வந்து வேலைக்கு போகணும். அதனால ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நானே வந்து நிறைய கம்பெனிஸ் உனக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு இல்லை நானாகவே எதனா ஒரு வேலையை தேடிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிருக்கா. அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ பெரிய பணக்காரன், அவனை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆகிறத விட்டுட்டு நீ ஏன்டி லூஸ் தனமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடியா அப்படின்னு திட்டுறா ஹீரோயின். பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து கிளம்புறாங்க. ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ எதுக்குடா இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நான் இந்த சைடாக போனேன், நீ இங்கே இருக்கெல்லாம் தெரியாது, நான் சும்மா தான் வந்தேன், வாயேன் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இல்லை நீங்கள் போங்க நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் அனுப்பி வைக்கிறா. ஹீரோ காரில் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்போவே என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போ கூட சொல்லு, நான் வந்து என்னோட கம்பெனிலேயே நிறைய வேலை இருக்குது உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினா வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட நைட்டு வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, உங்கள் லேப்டாப் கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ரூமில் வச்சு யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் நேரத்துக்கு, நான் ஜாபெல்லாம் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுதான் நீங்கள் வண்டியில் ஒரு லேப்டாப் வச்சுருந்தீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா அதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அதிகமாக இருக்குது, கம்பெனியோட சீக்ரெட்லாம் இருக்குது, அதை தர முடியாது, இதை யூஸ் பண்ணுவா அப்படின்னு கூப்பிடுறான். ஒன்றும் இல்லை, அவளை கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சுட்டு இவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். இதோ இதுக்குள்ளே போ இதில் போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, வா உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை தொடுறது, பக்கத்தில் போகிறது, அப்படி இப்படின்னு சொல்லி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஏதோ சந்தேகமாகவே இருக்குது. இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இல்லை எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறா. கொஞ்சம் அவசரப்பட்டு ஓவராக வாங்கிட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு இப்போ தான் தோணுது இவருக்கு. ஹீரோயின் வந்துட்டு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துடுறா. என்ன அப்படின்னு பார்த்தா, பேசாமல் நம்ம ஹீரோ கிட்டேயே வந்துட்டு வேலையை கேட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. ஏன்னா அவளுக்கு வேலை கிடைக்கல, அதனால ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு நைட்டு டின்னர் அவள் தான் சமைச்சு வைக்கிறா. அவன் வந்து பயங்கர டயர்டாக வரான். இன்னைக்கு என்ன சாப்பாடெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் வேலைக்காரங்க சொல்கிறாங்க, இல்லை இன்னைக்கு நான் சமைக்கல, மேடம் தான் சமைச்சாங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஷாக்கு. என்னடா இது, நம்மளா பக்கத்தில் போனால் கூட விலகி போவா, இன்றைக்கே சமைச்சிக்கலாம் வச்சிருக்காளே எதனால அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவளே சொல்லிடுறா, நான் வந்துட்டு கொஞ்சம் வேலை விஷயமா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னும் போது, அடடா இதுதானா எதிர்பார்த்தேன், சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். மறுபடியும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அதே மாதிரி உட்கார வச்சுக்கிட்டு இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, எனக்கு வந்துட்டு புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த மாடலுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஆக்ட்ரஸ்ஸு அவங்களுக்கெல்லாம் மேக்கப் போடுவாங்க இல்லையா, அந்த ஒரு மேன் பவரை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக புதுசாக வந்து நான் ஆளுங்களெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். அதில் வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களும் இருக்கலாம், நீ கற்றுக்கிட்டு நீ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்குமே வந்து இந்த விஷயம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஓகே நான் பண்ணுறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, மேக்கப் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒத்துக்கிறா. உடனே இவளும் செம்ம ஜாலியாக ஆகிடுறா. அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளையிலேருந்தே வேலையில் ஜாயின் பண்ணுறேன், நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர குஷி. எப்படியோ ஒன்று ஹீரோயின் நம்மக்கிட்ட நெருக்கமாகிடுவா, நம்மளை விட்டு தள்ளி போக மாட்டா அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தோஷம். குழந்தைக்கு பால் கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஹீரோ வந்து சுடுதண்ணியை கையில் ஊற்றிக்கிறான். ஹீரோயின் பதறி போயிடுறா. வேகமாக போயிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறா. இவனுக்கு எங்கே வலிக்க போது, இவன் வந்து ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமாக போகிற நேரத்துக்கு வேலைக்காரங்க ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஐயோ இல்லை என் கண்ட தூசி விழுந்துச்சு, அதை தான் இவர் ஊதி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. ஹீரோ ஒரே தள்ளு, அவ்வளோதான் போச்சுடா அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு எடா கூடமாக அடிபட்டுருது. என்னடா இது அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாயிடுது. ஐயோ தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னும் போது, போதுமா விட்டுடு, உன் அக்கறையே போதும், இதுக்கு மேலேயே என்ன டேமேஜ் பண்ணாதன்ற மாதிரி ஹீரோ பார்க்குறான். அதோட மறுநாள் ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒன்றா இருந்தாங்க இல்லையா, அந்த ஞாபகம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால அவன் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறான். அதோட மறுநாள் காலையில் ஹீரோ வந்துட்டு எழுந்து வரான். வந்த உடனே ஹீரோயினுக்கு கை சரியாயிடுச்சா அப்படின்றது தான் தோணுது. ஆனால் அவகிட்ட கேட்கவே கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. ஏன்னா இவ தானே இருக்கிற எல்லா டேமேஜும் பண்ணி விட்டுட்டா.
அதோட மறுநாள்லேருந்து ஹீரோயின் வந்துட்டு அந்த ட்ரைனிங்க்கு போக ஆரம்பிச்சிடுறா. அதனால் ரொம்பவும் லேட்டாக தான் வீட்டுக்கு வர ட்ரைனிங் பண்ணிவிட்டு. ஏமா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது நான் என்ன பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்கேயே இருந்து ட்ரைனிங் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் அதோட ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அதாவது இந்த மேக்கப்லாம் போட்டு பார்ப்பாங்க இல்லையா, அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த கிட்ட வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டான் ஹீரோயினுக்காக. இவ வந்து லேட்டாக வரா இல்லையா, அதுக்காக. இது எதுக்கு அப்படின்னும் போது, நீ இங்கேயே இனிமேல் ட்ரைனிங் பண்ணலாம், நீ எதுக்காக இதுக்காக அவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நைட்டு ஹீரோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் போகிறா. என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது, கொஞ்சம் நேரம் எனக்கு மாடலாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறேன். என்னது மாடலா, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே, இல்லை நான் மேக்கப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுமே, மூஞ்சி தேவையாச்சே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதுக்கு தான் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷம், வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். பாவம் ஹீரோயினும் வந்து கஷ்டப்பட்டு மேக்கப்பை போட்டு எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஹீரோயின் க்ளோஸ்அப்பில் வர வர இவனுக்கு வந்துட்டு வேறு விதமான ஃபீலிங்ஸ் தான் வருது. ஐயோ நம்மளால் நம்மளோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பதறிக்கிட்டே இருக்கான். அம்மா தயவுசெய்து என்னை விட்டுடுறியாம்மா அப்படின்றா. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளே வந்துட்டு முடிக்க எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறல. டக்குன்னு இவன் இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ நீ வேண்டான்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினை மறுபடியும் கிஸ் பண்ணுறா. அதோட மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஐயோ அப்படின்ற ஒரு பதட்டத்துலேயே இருக்கா. என்னடா இவ நம்ம மூஞ்ச கூட பார்க்காம போயிட்டாலே அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறான். கடைசியில் என்ன சொல்லிடுறான்னா, நம்ம 2 பேருமே வந்துட்டு அடல்ட்டு, அதனால நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டோம், மற்றபடி வந்து இதில் வேறு எந்த ஃபீலிங்ஸும் நமக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு அது ரொம்பவே கஷ்டமாயிடுது. இருந்தாலும் போகிறவன் சும்மா போகாமல் வேணும்னே ஹீரோயினை இறுக்கமாக பிடிச்சி நேத்தியில் முத்தம் கொடுத்துட்டு போகிறான். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு ஆத்திரம் வருது. அதோட வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஹீரோ வரான். ஹீரோயினும் குழந்தையும் ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்த உடனே இன்றைக்கி நைட்டும் வந்துட்டு நமக்கு தேவைகள் இருக்கும் இல்லையா, இன்றைக்கும் நமக்கு வந்துட்டு அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின் கடுப்பாயிடுறா. குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பேசுகிற அப்படின்னு திட்டுறா. குழந்தைக்கு கண்டிப்பாக நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியவே புரியாது, கவலையப்படாது, ஓகே தானே உனக்கு, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதில் இந்த ஹீரோயினை விடுறதே கிடையாது. மேக்கப் போடவான்னு கூப்பிட்டுட்டு ரொமான்ஸே பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே அவன் குழந்தையையும் ஹீரோயினையும் பார்க்குறான். ஹீரோயினை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு தெரியல, ஊத்து பார்த்துட்டு கிளம்புறான். நேராக ஹீரோவை பார்க்க வந்தவன் ஹீரோ கிட்ட ஹீரோயினை பற்றியே விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோவா எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். இப்போ எதுக்கு நீ வந்த, ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னும் போது, இதை பார், நான் வந்ததுக்கு காரணமே வேற, ஆனால் இங்கே வந்து ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறமா அவளை பற்றி பேசாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேற சும்மா எல்லாமே ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க, சிரிச்சா அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட நம்பர் வேற வாங்கிடுறான். இதெல்லாம் ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. எதுக்காகடா இந்த வேலை பார்க்குற அப்படின்னும் போது, இந்த பாருடா நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையாகவே வந்துட்டு எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இது பார், என் வீட்டில் இருக்கா அவளெல்லாம் நீ வந்து சைட் அடிக்கக்கூடாது, அவளெல்லாம் நீ ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இது என்னவோ குழந்தைத்தனமாக இருக்குது. நான் அவளோட நம்பரை வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, நான் அவளை டைரெக்டாக பேசி கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். உடனே நேராக போயிட்டு ஹீரோயின் கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறான். இது பாரு, அவனோட நம்பரை பிளாக் பண்ணிட்டு தயவு செஞ்சு, என்ன மாதிரி அவன் நல்லவெல்லாம் கிடையாது, அவன் பயங்கரமான ஒரு ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து, எனக்கு வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சமும் இஷ்டம் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்டுன்றதுனால தான் நான் மதித்து அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்காது இல்லையா, அதனால தான் ஹீரோவோட லைஃபை கெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால தான் ஹீரோவை விட்டு விலகி போகிறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை வந்து கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறா. போனது மட்டும் இல்லாமல் இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு 4-5 மாடல் பையனுங்களை ஆர்டர் பண்ணிடுறான். அவனுங்க வந்து அங்கே நின்றுட்டு இருக்கானுங்க. இதில் யார் வேணும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும் போது, ஜஸ்ட்டு சும்மா நம்மக்கிட்ட கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரிங்க் பண்ணுறதுக்கு கம்பெனி கொடுப்பாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. இவங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி பார்த்துடுறான்.
ஹீரோவுமே வந்துட்டு அவனோட கம்பெனி மீட்டிங்காக வந்திருக்கான் போல. அங்கே நேராக ஹீரோ கிளம்பி வந்துடுறான். அடிப்பாவி என்னடி வேலை பண்ணிட்டு இருக்க, டே மரியாதை இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு மிரட்டுறான். அவ்வளோதான், அதுக்கு மேலேயே ஹீரோயின் அங்கே விடுவானா என்ன? அலேக்கா தூக்கிட்டு போகிறான். இவன் ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இவங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை அப்படின்னு தானே சொன்னாங்க, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் போதையில் எல்லாத்தையும் உளறிடுறா. நான் வந்து உன்னை விட்டு விலகி தான் போகிறேன், ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நைட்டு பூரா உளறிக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் காலையில் ஹீரோயினால் ஹீரோவோட மூஞ்ச கூட பார்க்க முடியல. அவ்வளோ வந்துட்டு அவளுக்கே அசிங்கமாக இருக்குது. என்னடா பண்ணுறது, என்னென்னலாம் பண்ணணும்னு ஞாபகமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறா. இதை பாரு, உன் மனசுக்குள்ளே என்ன நினச்சாலும் சரி, ஆனால் நான் கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டேன், நீ என் கூட வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் வந்துட்டு நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாம், எல்லாத்தையும் ஒத்துக்கலாம், நம்மளுக்கும் அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத அப்படின்னு யோசிக்கிறா. ஸோ ஹீரோயினுமே வந்து ஓகே சொல்லிடுறா. அதனால ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இது பார், நான் வந்து குழந்தைக்காக மட்டும் வந்து உன்னை யோசிக்கல, நீ எனக்கு தேவை. நான் இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன், அந்த குழந்தை என்னோட குழந்தை கிடையாது, என் தங்கச்சியோட குழந்தை. என் தங்கச்சி வந்துட்டு டெலிவரி ஆன உடனே இறந்துட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பங்காரன் எங்கே ஓடி போயிட்டான்னு கூட தெரியாது. அவன் தான் குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதனால தான் அந்த குழந்தை எங்கள் வீட்டு வாரிசுன்னு சொல்லி நாங்கள் தேடினோம். குழந்தைக்கு என்ன ஒரு வகையிலையும் ஃப்யூச்சரில் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் என்னோட பேரை இனிஷியலாக கொடுத்துருக்கேன். அந்த குழந்தைக்கு நீ தான் அம்மா, நான் தான் அப்பா, நமக்கு ஃப்யூச்சரில் குழந்தைய பிறக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேலையிலையுமே வந்து சீக்கிரமாகவே எல்லாமே கற்றுக்குறா. அவளோட சீஃப் கிட்ட பயங்கரமாக வந்து பாராட்டு வேற வாங்குறா. அதனால அங்கே இருக்க எல்லாருக்கும் ஹீரோயினை பார்த்து வேற போறாம. அவ்வளோதான், இவங்க ரெண்டு பேருமே வந்து பக்காவான கப்பல் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து தெரிகிற மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை காமிச்சிக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட சீஃப் கூட வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு போகிறா. கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் நமக்கு ரொம்ப முக்கியமான கான்ட்ராக்ட், அங்கே இருக்கார் இல்லையா, அவர் தான் அதில் முக்கியமான ஆள், அவர் தான் கான்ட்ராக்டை சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போய் பேச வைக்கிறா. ஆனால் அதே நேரத்துக்கு அந்த ஆள் பார்த்தா எப்படியாவது ஹீரோயின் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதே ஃபங்க்ஷனுக்கு அதே பார்ட்டிக்கு வந்துட்டு எக்ஸ் ஹஸ்பண்டும் அவனோட பொண்டாட்டியும் வேற வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே பார்த்தியா, இவங்க எவனையும் வளைச்சு போடுறதுக்காக எப்படி ட்ரெஸ் பண்ணின்னு வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி சொல்கிறா. அந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டான் போல. ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போகிறா. அங்கே போயிட்டு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு எங்கே இருக்க, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி க்ளோஸாக பேசி அவனை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். இவன் உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு, இப்போ நீ ரொம்ப அழகாயிட்ட, மாதிரி கிடையாது, இப்போ உனக்கு குழந்தையும் பிறக்காது, பிரச்சனை கிடையாது, நீயும் நானும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா பைத்தியமாடா நீ, உனக்கு கல்யாணம் ஆகி புள்ள இருக்குது, குழந்தை இருக்குது, ஒய்ஃப் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்கெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அதனால என்ன இருக்குது, நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ எல்லாம் விளங்கவே மாட்டேன், நாசமாக போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, என்னடி உனக்கு அவ்வளோ திமிரு, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நீ வந்து என் கூட இருந்த இல்லையா ஃபர்ஸ்ட் நைட்டில், அது உன்னோட ஃபர்ஸ்ட் டைமே இல்லை, அது எனக்கே தெரியும், நான் கொடுத்த சான்ஸ் தான் உனக்கு உன்னோட வாழ்க்கையே அப்படின்னு பேசுகிறான். வெறியான ஹீரோயின் பலார்னு கண்ணத்திலேயே ஒன்று வைக்கிறா. இவ்வளோ நாளும் வந்துட்டு இப்படி நினச்சி தான் நீ என் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்க இல்லையா, அதனால தான் நீ எனக்கு துரோகம் பண்ண இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறா. அங்கே வந்த பொண்டாட்டிக்காரி, என்னடி பாவி, என் புருஷனை மறுபடியும் வளைச்சு போடலான்னு நினச்சிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. பிடிச்சி ஒரு தள்ளுறாளா. கரெக்டாக அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஐயோ சார், என்ன சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அங்கே செர்மனி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோவை வந்து கூப்பிடுறாங்க. அப்போ தான் ஹீரோ எவ்வளோ பெரிய ஆளுன்றதே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் புரிய வருது. ஐயோ தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆனால் அதுக்கு மேலேயும் வந்துட்டு அவங்கள உள்ளேயே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. செம்ம டென்ஷனாக எக்ஸ் ஹஸ்பண்டும் பொண்டாட்டிக்காரியும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லும் போது, ஐயோயோ எல்லா பிஸ்னஸும் போச்சா, இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி பதறாங்க. அம்மாக்காரி அப்போ தான் சொல்கிறா, ஐயோ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான், நான் அவன் மேலே அப்படி தப்பாக பழி போட்டு வீட்டை விட்டு துரத்திருக்கக்கூடாதோ அப்படின்னும் போது, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறா, அந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து பொய்யானது, மெடிக்கல் ரெக்கார்டு நாங்கள் பொய்யா தான் கொடுத்தோம், அவளுக்கு புல்லெல்லாம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இந்த பொண்டாட்டிக்காரியும் அம்மாக்காரியும் சேர்ந்து தான் இந்த வேலையே பார்த்துட்டாங்க.
அதே நேரத்துக்கு அப்பங்கார என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாருப்பா தம்பி, உனக்கு வந்து வாழ்க்கையிலையும் நல்லபடியாக வாழறதுக்கு எந்த தகுதியும் இல்லை, பிஸ்னஸை நடத்துறதுக்கும் எந்த தகுதியும் இல்லை, இனிமேல் என் பிஸ்னஸை நீ பார்த்துக்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்து பாட்டியை போய் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோயினுக்கு தெரிய வருது, ஹீரோயினும் தான் முறை ஒன்றா இருந்திருக்காங்கன்ற விஷயமே. கொஞ்ச நாள்லேயே வந்து நம்ம ஹீரோயினும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றது தெரிய வருது. அப்போனா அந்த மெடிக்கல் ரெக்கார்டு எல்லாமே பொய்யா, உனக்கு ஒன்றும் இல்லை, அப்போனா நமக்குன்னு ஒரு வாரிசு வரப்போகிறாங்க, நம்மளோட பையனுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சோ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வருது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்முங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம தான் அழிஞ்சு போவோம். அதனால அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காம நம்ம பாட்டுன்னு நம்மளோட லைஃப்பை வாழ்ந்தாவே எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதோடைய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.